13 நாள்ல தேர்தல் நடக்க இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு 2 இடத்துல பிரச்சாரம் பண்ண இன்னைக்கு வெளியே வந்தாரே. 2 இடத்துலயும் அதே ஸ்கிரிப்ட் தான். தாவைக்கா என்ற கட்சியோட ஐடியாலஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கடா பேரப்பிள்ளைங்களா. இப்படி ஹைவேஸ்ல வண்டியை ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட்ல மாட்டி சாவாடிங்கடான்னு நம்மளையே புலம்ப வச்சுட்டானுங்க இந்த தாவேக்கா தற்குறியன்ஸ். தூத்துக்குடியில வரலாறு காணாத கூட்டம். ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் நின்னு விஜய் அண்ணாவை பார்த்ததாக தகவல். ஆனா மத்த ஊர்ல இருந்தும் பஸ்ஸுல தலைக்கு 300 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. நான் இதை நம்ப மாட்டேன். நோ. இவ்வளவு கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணியிருக்காரே நம்ம தாவைக்க தலைவர் விஜய்னு பாராட்டலான்னு வந்தா, கடலூர் பிரச்சாரத்துக்கு எல்லா பர்மிஷனும் ஒழுங்கா கொடுத்த அப்புறமும் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறார். இல்ல, எனக்கு புரியல. தேர்தல்னு வந்துட்டாலே எல்லாரும் நமக்கு அட்வைஸ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பெரியகுளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் என்ன சொல்றாருன்னா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் என்ன சொல்றாருன்னா, ஷட்டில் காக் விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் இப்படி சொல்ல, ராயபுரம் தொகுதி ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வெண்டைக்காயை எப்படி உடைச்சு பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு புரியல. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.